சென்னை கிண்டியில் நாளை காலை 11 மணிக்கு தமிழ்நாடு முதலீட்டாளர்கள் மாநாடு நடைபெற உள்ளதாக தகவல். வெற்றி தமிழ்நாடு முதலீட்டாளர்கள் மாநாடு என்ற பெயரில் மாநாடு நடைபெறும் என அறிவிப்பு. மத்திய அரசின் தொகுதி மறுவரையறை திட்டத்திற்கு எதிராக தனி தீர்மானம் கொண்டு வந்தார் முதலமைச்சர் விஜய். தற்போதுள்ள 543 மக்களவை உறுப்பினர்களை நிரந்தரமாக வைக்க வேண்டும் என மத்திய அரசுக்கு வலியுறுத்தல். எண்ணிக்கையான 543 என்ற அளவிலேயே நிரந்தரமாக வைப்பதற்கும், மாநிலங்களுக்கு இடையேயான எண்ணிக்கை பகிர்வை நிரந்தரமாக வைக்கவும், மேலும் தற்போது மக்களவை மற்றும் மாநிலங்களவையோட விகிதம் 2.2:1 என்ற அளவிலேயே நிலைநிறுத்த வேண்டும். அதற்கு தேவையான மற்றும் உரிய சட்ட திருத்தங்கள் பாராளுமன்றத்தில் கொண்டு வர வேண்டும் என்ற கருத்தை ஒருமனதாக தீர்மானிக்கப்பட்டுச்சு. மகளிர் இடஒதுக்கீடு தனி தீர்மானத்தை சட்டப்பேரவையில் முன்மொழிந்தார் முதலமைச்சர் விஜய். பெண்களுக்கான 33% இடஒதுக்கீட்டை காலதாமதம் இல்லாமல் வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை. பேரவைத் தலைவர் அவர்களே, நம்ம நாட்டோட மக்கள் தொகையில் ஏறக்குறைய பாதி பேர் பெண்கள் தான். அதனால் அனைத்து நிலைகள்லையும் பெண்களுக்கு சம அந்தஸ்து வழங்கப்படணும். அரசியலமைப்பு சட்டமும் அவங்களுக்கு சமத்துவ உரிமையை வழங்கித்தானே இருக்கு. இன்று இந்த பேரவையின் வாயிலாக பெண்களுக்கான 33% இடஒதுக்கீட்டை இனியும் தாமதிக்காமல் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று ஒன்றிய அரசை வலியுறுத்துகிறோம். இது பெண்களுக்கான சலுகை இல்லை, இது அவர்களுடைய ஜனநாயக உரிமை. இது ஒருவருக்கான வெற்றி அல்ல, இது இந்திய ஜனநாயகத்தின் வெற்றி. ஒரு பெண் அதிகாரம் பெறும்போது ஒரு குடும்பம் உயர்கிறது. ஆயிரக்கணக்கான பெண்கள் அதிகாரம் பெறும்போது ஒரு நாடே உயர்கிறது. மத்திய அரசு கொண்டு வர திட்டமிட்டுள்ள தொகுதி மறுவரையறை மசோதாவால் தென் மாநிலங்கள் பாதிக்கும். தற்போதைய நடைமுறையிலேயே எம்பிக்கள் எண்ணிக்கை தொடர வேண்டும் என கோரிக்கை. 1971க்கு பிறகு உள்ள எந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பை அடிப்படையாக கொண்டு தொகுதி மறுவரையறை செய்தாலும் மக்கள் தொகையை சிறப்பாக கட்டுப்படுத்திய தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களின் நாடாளுமன்ற பிரதிநிதித்துவம் நிரந்தரமாக பாதிக்கப்படும் என்பது நிதர்சனமான உண்மை. எனவே தற்போதுள்ள மக்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கையான 543 என்ற அளவிலேயே நிரந்தரமாக வைப்பதற்கும், மாநிலங்களுக்கு இடையேயான எண்ணிக்கை பகிர்வை நிரந்தரமாக வைக்கவும் ஒன்றிய அரசை வலியுறுத்தி தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை கீழ்கண்ட தீர்மானங்களை ஒருமனதாக நிறைவேற்றுகிறது. தொகுதி மறுவரையறை தொடர்பாக முதலமைச்சர் கொண்டு வந்த தனி தீர்மானம் பேரவையில் நிறைவேற்றம். அதிக உறுப்பினர்கள் எண்ணிக்கை ஆதரவுடன் தீர்மானம் நிறைவேறியதாக சபாநாயகர் JCD பிரபாகர் அறிவிப்பு. தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. ஏற்போரே அதிகம் என்று கருதுகிறேன். ஏற்போரே அதிகம். தீர்மானம் நிறைவேறியது. முதலமைச்சர் விஜய் பாணியில் சட்டப்பேரவையில் குட்டி ஸ்டோரி சொன்ன நிதியமைச்சர் மரிய வில்சன். தேசத்தை அடுத்து ஆளப்போவது யார் என்பது குறித்து சட்டப்பேரவையில் பேச்சு. என்று ஒரு போட்டி வைத்திருக்கிறார்கள் ஒரு பெரியவர். நான் விதை கொடுத்தது வேக வச்ச விதை. அது ஒரு நாளும் முளைக்கவே முளைக்காது. வெற்றி அடைவதற்காக பொய் சொல்லாமல் நேர்மையாக வந்த இவர்தான் நாங்கள் தேர்வு செய்கிறோம் என்று சொன்னாராம். வெற்றி அடைவதற்காக பொய் சொல்லாமல், குறுக்கு வழியை கடைப்பிடிக்காமல் நேர்மையாக இருந்தால் எல்லாம் இங்கே சாத்தியம் என்பதற்கு எங்கள் தலைவரே சாட்சி.
வேளாண் பல்கலைக்கழகத்தில் 450க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்களை நிரப்புமாறு அதிமுக கொறடா அக்ரி கிருஷ்ணமூர்த்தி கோரிக்கை. பல்கலைக்கழக ஆசிரியர்கள், பேராசிரியர்களுக்கு பதவி உயர்வு வழங்குமாறும் பேரவையில் வேண்டுகோள். திட்டங்களையும் எடுத்து வைக்கின்ற பல்கலைக்கழகம். அந்த பல்கலைக்கழகத்தில் 450க்கும் மேற்பட்ட உதவி பேராசிரியர் பணியிடங்கள் ஏறக்குறைய 10 ஆண்டு காலமாக காலியாக உள்ளது. அதை உடனடியாக நிரப்ப வேண்டும். மேலும் அங்கே உதவி பேராசிரியர்களாக பணியாற்றி கொண்டிருக்கின்றவர்களுக்கு இணை பேராசிரியர்களாகவும், இணை பேராசிரியர்களாக பணியாற்றி கொண்டிருப்பவர்களுக்கு பேராசிரியர்களாகவும் பதவி உயர்வு வழங்க வேண்டும் என்று இந்த அரசினுடைய கவனத்திற்கு கொண்டு வருகிறேன். சூரியனால் பலருக்கும் வேர்த்தது. தற்போது சூரியனுக்கே வேர்த்துள்ளதாக அமைச்சர் வினோத் திமுக மீது மறைமுக விமர்சனம். சூரியனை யாராலும் நெருங்க முடியாது என அமைச்சருக்கு ஓ பன்னீர்செல்வம் ரிப்ளாய். இவருக்கும் சூரியனால் வேர்த்தது, நீங்கள் வந்த பிறகு சூரியனுக்கே வேர்த்தது. சூரியனுக்கே வேர்த்தது என்ற ஒரு கருத்தை இங்கே சொல்லியிருக்கிறார். இதுவரை யாருமே நெருங்க முடியாத நிலையில்தான் சூரியன் இருக்கிறார் என்பதை எத்தனையோ விஞ்ஞானிகள் முயற்சி செய்தும் அங்கே ஏவுகணைகளை செலுத்த முடியவில்லை என்பதையும் நான் இங்கே சுட்டிக்காட்டி அமர்கிறேன். எம்எல்ஏவாக இருந்தும் இதுவரை தனக்கு சொந்த கார் இல்லை, வாடகை காரிலேயே வந்து செல்வதாக சட்டப்பேரவையில் விசிக எம்எல்ஏ ஜோதிமணி பேச்சு. தனியாக உதவியாளர்கள் வைத்துக் கொள்ளும் அளவுக்கு வசதி இல்லை என்றும் போக்குவரத்து வசதிக்காக உதவிகள் செய்யுமாறும் கோரிக்கை. 80 கிலோமீட்டர்லேருந்து தான் நான் இங்கே வரேன் சட்டமன்றத்திற்கு. பஸ்லேயோ ட்ரெயின்லேயோ மற்ற வர்றதுக்கு அலௌன்ஸ் கொடுக்குறீங்க போகிறீங்க, அது வர. ஆனால் வண்டிக்கு வாகன வசதி இல்லை. ஒன்று. ரெண்டாவது, ஒரு செயலாளரை கையில் வச்சுக்கிட்டு அவங்களுக்கு ஊதியம் கொடுத்து செய்கிற அளவுக்கு வசதி இல்லை. இப்படி தான் இன்றைக்கி இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் முக்கால்வாசி பேர் இருக்காங்க. அதில் ஒன்றும் மாற்றமே இல்லை. அதில் அந்த சட்டமன்ற உறுப்பினருக்கு உதவி செய்கின்ற வகையில் நீங்கள் அவங்களுக்கு வாகன வசதி மற்றதை செஞ்சு கொடுக்கணும். சட்டப்பேரவையில் பாடல் பாடி வேளாண் துறை அமைச்சர் பாராட்டிய சபாநாயகர் JCD பிரபாகர். தாவிக எம்எல்ஏ அமைச்சர்கள் அனைவரும் மேஜையை தட்டி உற்சாகமடைந்த நிலையில் குலுங்கி குலுங்கி சிரித்த முதலமைச்சர் விஜய். வழக்கம் போல காடு விளைஞ்சன்ன மச்சான் நமக்கு கையங்காலம் தானே மிச்சம் என்று சொல்லுகிற அந்த பாடலோடு நானே போட போறேன் சட்டம், பொதுவில் நன்மை பொருந்திடும் திட்டம், நன்மை பொருந்திடும் திட்டம், நாடு நலம் பெறும் திட்டம், நன்மை பொருந்திடும் திட்டம் என்று பல திட்டங்களை எல்லாம் அறிவித்திருக்கின்றீர்கள். எதிர்காலத்தில் அவை எல்லாம் தமிழக மக்களுக்கு நன்மை பயக்கும் வகையில் வேளாண்மை துறையிலும் உழவர்களுக்கு நன்மை பயக்கும் வகையில் உங்கள் துறையிலும் நடைபெறும் என்று நான் நம்புகிறேன். உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழக பொது பட்ஜெட் மற்றும் வேளாண் பட்ஜெட் மீதான இன்றைய பதிலுரை நிறைவடைந்த நிலையில் சட்டப்பேரவை நிறைவு. நாளை முதல் 4 நாட்கள் விடுமுறைக்கு பிறகு வரும் 17ஆம் தேதியன்று திங்களன்று பேரவை கூடும் என சபாநாயகர் அறிவிப்பு. நன்றியும் பாராட்டையும் தெரிவித்து விட்டேன். பேரவை இந்திய நிகழ்ச்சி இத்துடன் முடிவுற்றன. பேரவை மீண்டும் 17/8/2026 நாள் திங்கட்கிழமை காலை 9:30 மணிக்கு கூடும். வணக்கம்.